Welcome you all to Soul Education. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா differentiation. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம full detail about differentiation பார்த்துடலாம். So okay. Differentiation அப்படின்னா dy by dx. Okay. dy by dx இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். So அந்த dy by dx அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So see in 10th standardல நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா ஒரு லைனோட ஸ்லோப் இங்க ஒரு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் x1, y1 then here it is x2, y2. So இந்த ரெண்டு பாயிண்டோட ஸ்லோப் நீங்க படிச்சிருப்பீங்க. So ஸ்லோப் கண்டுபிடிக்க நம்ம இங்க ஒரு ட்ரையாங்கிள் வரைவோம் இல்லையா? So it is inclined at theta angle. Everywhere the angle is theta. So slope ஓட ஃபார்முலா m is equal to tan theta தானே ஃபார்முலா. m is equal to tan theta. So here theta is constant. Theta constant அப்படின்னா slope வந்து definitely constant தான் இருக்கும். So theta constant, then slope is also constant. So அப்ப இங்க slope நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. tan theta which is equal to opposite side by adjacent side இல்லையா? opposite side என்ன இங்க y2 minus y1 இங்க டிவைடர்ல x2 minus x1 இதோட length. So இது வரைக்கும் இதோட வேல்யூ x1 இதோட வேல்யூ x2 இல்லையா? So in between gap x2 minus x1. Similar way இங்கேயும் இந்த கேப் வந்து y2 minus y1. So then tan theta which is equal to y2 minus y1 divided by x2 minus x1. Okay, இது நம்ம 10th standard level வரைக்கும் படிச்சு வந்திருப்போம். இப்ப for a curve, இப்போ ஒரு curve இருக்கு. So இந்த curveக்கு எனக்கு இந்த point at the point. So இங்க வந்து slope வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வேரியான slope. இங்க theta angle. Here ஏன்னா tangent வரையணும். எனக்கு இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் வேணும், இந்த பாயிண்ட்ல ஒரு tangent வரையணும். ஏன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta. ஓகேவா? ஸோ ஸ்லோப் இஸ் அ tangent இல்லையா? ஸோ இங்கே தீட்டா இப்போ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இங்கே ஒரு tangent வரைகிறேன். இங்கே ஒரு tangent வரைஞ்சா இந்த தீட்டா இது θ2. ஸோ θ1 இது θ2. இந்த இடத்துல வரைஞ்சேன் அப்படின்னா இட் வில் இன்க்ரீசஸ். இந்த தீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் θ3. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லோப் இருக்கும். ஸோ ஃபார் எ கர்வ் இப்போ இந்த கர்வுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன் வரையும் இல்லையா? இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன் வரையும். இப்போ டேஞ்சன் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? x1, y1 and then x2, y2 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த டேஞ்சன் அந்த பாயிண்ட் வழியால பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி very close to இந்த பாயிண்ட் எனக்கு இந்த இடத்துல that x1, y1ங்கிற இடத்துல தான் எனக்கு ஸ்லோப் தேவை. ஸோ அதனால இந்த பாயிண்ட் நான் மூவ் பண்ணி ரொம்ப very close. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல எனக்கு ஸ்லோப் வேணும்னா ஐ மார்க் திஸ் இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம்னா then this distance is dy, கீழே உள்ள distance is dx. இப்போ எனக்கு அப்ராப்ரியேட்டா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டேஞ்சன் வரைஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இப்போ அதை நான் கொஞ்சம் பெருசாவே போறேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன் வரைஞ்சேன் அப்படின்னா it will passes through both the points. ரெண்டு பாயிண்ட்லயுமே இது பாஸ் ஆகும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் very small distance I take it as dy. Then here x2 minus x1 very small distance, so I take it as dx. Then the angle between the angle is theta. So tan theta slope m is equal to tan theta which is equal to dy upon dx. இப்ப தெரிஞ்சிச்சா what is dy by dx அப்படின்னா slope of xy graph. So slope of xy graph. This is a simple meaning of dy by dx. இன்னொரு விஷயம் சொல்லலாம், dy by dx is also called rate of change of y with respect to x. This is a simple definition of differentiation. So differentiation of dy by dx which is nothing but slope of xy graph. So listen,
இப்போ y is equal to f of x, அதாவது yங்கிறது x டிபெண்ட் பண்ணி, y is a function of x அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம some of the important formulas, differentiation formulas நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. கவனிங்க, d by dx of x power n. n is any natural numbers, n is any real number, n belongs to real number. Then its formula is n into x power n minus 1. So இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே ஒரு क्वेश्चन கொடுத்திருங்க பாருங்க. x cube d by dx of x cube. x cube ஓட வேல்யூ just 3 முன்னாடி தூக்கி போட்டுருங்க. into x 1 மைனஸ் பண்ணி 3 ஓட 1 மைனஸ் பண்ணா 2. 3 into x square. இங்க பவர்ல 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? பவர்ல 1 இருக்கதா அர்த்தம். அந்த 1 முன்னாடி வந்துரும். into x power 1 minus 1 which is equal to 1. அதாவது x power 0 is 1. அப்போ 1 into 1 1. The next is d by dx of constant. d by dx of constant k which is equal to any constant differentiate பண்ணா 0. For example, இப்போ y is equal to 3 னு வச்சுங்க. y is equal to 3. இப்போ நான் அது கிராஃப் வரைஞ்சேன்னா y is equal to 3 னா இதான கிராஃப். y is equal to 3. அப்போ slope of the graph is 0. Then it is 0. அப்போ அந்த கிராஃபோட ஸ்லோப் என்ன? 0. அதுதான் அங்க சொல்லியிருக்கேன். Okay, next is d by dx of root x. root x எப்படி கண்டுபிடிக்க? ரொம்ப ஈஸி. root x எப்படி எழுதலாம்னா x power 1 by 2 னு எழுதலாமா? so 1 by 2 முன்னாடி வந்துரும். x power 1 by 2 minus 1. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 by 2 x power minus 1 by 2. so அப்ப which is equal to 1 by 2 1 upon root x. 1 upon root x. அப்ப root x differentiate பண்ணா 1 by 2 root x. so அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிடலாம். so x power n நாலே n into x power n minus 1. next trigonometric functions. so first function is sin x. sin x differentiate பண்ணா cos x. sin x differentiate பண்ணா cos x. next cos x differentiate பண்ணா minus sin x. so இந்த ஃபார்முலாஸ்னா எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. sin x differentiate பண்ணா cos x, cos x differentiate பண்ணா minus sin x. so மேக்ஸ்லயும் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. so ஞாபகம் வச்சுங்க. secant x differentiate பண்ணா secant x into tan x. then cosecant x differentiate பண்ணா cosecant x into cot x. so இங்க minus. next is tan x differentiate பண்ணா secant square x. cot x differentiate பண்ணா minus cosecant square x. so listen, so இதுல இந்த differentiationல c ல ஸ்டார்ட் ஆகிற trigonometric function cos x, cosecant x, cot x இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் வரும். so இது ஒரு சின்ன க்ளூ. so இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. then d by dx of a power x. a power x differentiate பண்ணா a power x into ln x. sorry, ln e. so ln அப்படின்னா ஒன்றும் இல்லை, log to the base e ன்ட்டு அர்த்தம். so மேக்ஸில் மோஸ்ட்லி log தான் யூஸ் பண்ணுவாங்க. so ln யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. lnனா log to the base something. ஓகேவா? log to the base e. okay, next இங்கே ln of x which is equal to 1 upon x. 1 by x. then e power x differentiate பண்ணா e power x. that's all. e power x differentiate பண்ணா e power x. இந்த ஐடென்டிட்டி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டிஸ். see, find dy by dx. y is equal to x square plus x minus 1 and y is equal to e power x plus 1 and y is equal to cos x plus sin x. so கண்டுபிடிக்கலாமா? so first y differentiate பண்ணா dy by dx. நான் எதை பொறுத்து differentiate பண்ண அப்படின்னா xங்கிற வேரியபிளை பொறுத்து differentiate பண்றேன். which is equal to, so இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதுதான் இந்த என்டையர் ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸா இருக்கணும். இப்போ x ஸ்கொயர்ங்கிறது xங்கிறது வேரியபிள். so x ஸ்கொயர், so அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. so x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus x பண்ணா 1. next is dy by dx which is equal to e power x பண்ணா e power x plus கான்ஸ்டன்ட் பண்ணா 0. இங்கே கான்ஸ்டன்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். so நாம அதை விட்டுறேன். so dy by dx which is equal to cos x பண்ணா என்ன வரும்? minus sin x. c ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? so minus sin x plus sin x பண்ணா cos x. that's all. this is a simple differentiation.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செயின் ரூல். ஸோ செயின் ரூல்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ செயின் ரூல் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் 2πx ப்ளஸ் பை ப்ளஸ் சைன் 2πx ப்ளஸ் பைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ எனக்கு காஸ் அப்படின்ற இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லிசன். ஸோ காசு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது இங்கே சைனா அது உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் இப்போ எதை ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன் அப்ப. ஸோ காஸ் ஃபர்ஸ்ட் எப்போதுமே கன்சிடர் பண்ண வெளியில என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை கன்சிடர் பண்ணுங்க, உள்ள உள்ளதை என்டையரா எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ காஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் சைன்ல, அப்போ மைனஸ் சைன் ஆஃப் உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதை அப்படியே எழுதிருங்க, பை எக்ஸ். அதை நீங்க எக்ஸா கன்சிடர் பண்ணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? சைன் பை எக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ உள்ள ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை மல்டிபிள்ல எழுதணும். இன்டூ உள்ள உள்ளது என்ன? 2π இன்டூ எக்ஸ். 2πங்கிறது கான்ஸ்டன்ஸ் அப்படியே எழுதிடு. நெக்ஸ்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 பிளஸ் பைங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, தென் பிளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சைன். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ், உள்ளதை அப்படியே எழுதிருங்க. சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் 2πx பிளஸ் பை. தென் நெக்ஸ்ட் இஸ் உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் இல்லையா? ஸோ உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2πx டிஃபரன்ஷியேட் பண்ணா 2πx டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிரும், பிளஸ் பையை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இதோட ஆன்சர் என்ன? மைனஸ் 2π சைன் 2πx பிளஸ் பை பிளஸ் 2π இன்டூ காஸ் ஆஃப் 2πx plus pi. That's all. Okay, so இன்னொரு ஃபங்க்ஷன் தான். இப்போ y is equal to cos omega t ன்னு கொடுத்துருக்கேன். cos omega t, find dy by dx அப்படின்னா dy by dx கிடையாது, dt. Here it is a function of t. Here it is a function of t which is equal to first இதை நீங்க உள்ளதை x ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin omega t இல்லையா? உள்ள omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா omega, அப்ப which is equal to minus omega sin omega t. That's all. Okay, this is the chain rule oda basics. Okay, next form is one of the important form, u into v form. Okay, u into v form. அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், விங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு யூங்கிற ஃபங்க்ஷனை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அடுத்து விங்கிற ஃபங்க்ஷனை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மேட்டுமே உண்டு. டி பை டிஎக்ஸ் ஆஃப் மூணு ஃபங்க்ஷன் இருந்தாலும் யூ வி டபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் யூவையும் வியையும் வச்சுட்டு டபிள்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, பிளஸ் அடுத்தது யூவையும் டபிள்யூவையும் வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, பிளஸ் அடுத்தது விஐயும் டபிள்யூயும் வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ திஸ் த சிம்பிள் வே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவனிங்க, இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் கண்டுபிடிக்கிறேன், டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு, ஸோ நான் எக்ஸை பொறுத்தவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இ பவர் எக்ஸுங்கிறது தனி ஃபங்க்ஷன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை வச்சுட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் நான் இ பவர் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை பண்ணேன் அப்படின்னா 1. ஓகே, திஸ் இஸ் த சிம்பிள் ஐடியா. ஸோ இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஸ்கொயரை வச்சிடுறேன். நெக்ஸ்ட் உள்ளது காஸ் ஒமேகா எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காசை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் சைன் ஆஃப் ஒமேகா எக்ஸ் இன்டூ ஒமேகா. இது செயின் ரூல், ஓகேவா? ஸோ பிளஸ் நெக்ஸ்ட் என்ன, காஸ் ஒமேகா எக்ஸை அந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பிளஸ் 2x. ஓகே, ஸோ இட்ஸ் ஆன்சர் இஸ் மைனஸ் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா எக்ஸ் பிளஸ் 2x இன்டூ காஸ் ஒமேகா எக்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் இஸ் த யூவி ஃபார்மேட். மூணு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இதே மாதிரி 3 டேர்ம்ஸ் வரும், இன்னொரு டேர்ம் வந்து ஆட் ஆகி வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி. முன்னாடி மல்டிபிளிகேஷன்ல பார்த்தோம் இல்லையா, யூவி பார்த்தோம். இப்போ அது டிவிஷன்ல இருந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இப்போ யூ பை வில இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை கீழே ஸ்கொயர்ல எழுதிருங்க, வி ஸ்கொயர்.
நெக்ஸ்ட் இங்க உள்ள அதே v எடுத்து இங்க போடணும். v மேல உள்ள ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du மைனஸ் u dv. இந்த ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே என்ன போறீங்களோ அதை தான் மேல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். மாத்தி போட்டா தப்பு. சின்ஸ் இங்க மைனஸ் வரதுனால நீங்க மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா தப்பு. அதை அடிஷன் நீங்க எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்களா நோ ப்ராப்ளம். பட் இங்க கீழே உள்ள ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் மேல எழுதிட்டு நியூமரேட்டர் தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ வெரி வெரி important formats. Okay, so listen, இப்போ இந்த சம்ம பாருங்க. y is equal to cos x upon sin x, find dy by dx, find dy by dx. இது uv ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ல உள்ளதை கீழே ஸ்கொயர் பண்ணி எழுதிடணும். sin ஸ்கொயர் x. தென் இங்க என்ன எழுதுறீங்களோ, என்ன டினாமினேட்டர் இருக்கோ அது அப்படியே மேலே எழுதிடணும். sin x. நெக்ஸ்ட் இஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா, நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. தென் என்ன பண்ணும், பிளஸ் இல்லையா, ஸோ பிளஸ் கிடையாது மைனஸ், ஸோ பிளஸ் கிடையாது மைனஸ், u என்ன இருக்கு cos x இருக்கா, ஸோ v டிஃபரன்ஷியேட் பண்ணும். v என்ன sin x, ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் cos x, which is equal to minus sin square x minus cos square x divided by sin square x which is equal to minus நான் காமனா எடுத்துட்டேனா sin square x plus cos square x 1 ஆயிரும். 1 divided by sin square x. So 1 divided by sin square x ஓட value minus of cosecant square x. So இதோட formula it is a cot x, y is equal to cot x. Cot x ஓட differentiation minus cosecant square x. So அதோட simple derivation தான் u by v formatல இருந்து நம்ம. Okay, next question is y is equal to x square plus 1 upon x. நம்ம என்ன கண்டுபிடிக்க dy by dx which is equal to ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு, x இருக்கு, then x ஸ்கொயர், அந்த x மேல தூக்கி போட்டுருங்க. இங்க என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் பண்ணா 2x, 1 பண்ணா 0. ஓகே, பிளஸ் கிடையாது மைனஸ். ஸோ கேர்ஃபுல், அந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க, பிளஸ் போட்டீங்கன்னா தப்பாயிரும். நெக்ஸ்ட் எதை வச்சிடணும், x ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் அ நியூமரேட்டர் இல்லையா, அதை அப்படியே வச்சிருங்க. கீழே உள்ளது பண்ணா இன்டூ 1. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 2x square minus x minus 1 whole divided by x square. That's all. Next one is log x upon e power x and then dy by dx which is equal to denominator la enna irukna e power x iruka. So e power x the whole square வந்து e power 2x எழுதலாம். So இங்க e power x எழுதிட்டு log x differentiate பண்ணா 1 upon x plus next உள்ள ln x எழுதிட்டு e power x பண்ணா into e power x. That's all. So இதே மாதிரி நீங்க இதை simplify பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா e power x by x plus ln x into e power x divided by e power 2x. Okay, this is a simple form of u by v. So இதை கத்துக்குங்க. This integration, okay வா. So integrationும் physicsல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. So see, integration அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏரியா அண்டர் தி கர்வ். ஏரியா அண்டர் தி கர்வ். ஏரியா அண்டர் தி கர்வ் இஸ் அ இன்டிகிரேஷன். ஸோ சி, இப்போ இந்த கர்வுக்கு கீழே உள்ள ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அதாவது இன்டிகிரேஷனோட மெயினான ஃபங்க்ஷனே ஒரு கர்வுக்கு கீழே உள்ள ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது. ஸோ சி, ஸோ இதோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரிப்புங்கிற ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பீஸ், சரி, ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஏரியா, சாரி இதோட பேஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா some del x. Okay, I assumed it as del x. Then the corresponding is a y value. This is a y value, y. Okay, இதோட வேல்யூ என்ன y. ஸோ இது y1, இது y1. ஸோ நெக்ஸ்ட் உள்ள ஸ்ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைட் இவ்வளோ இருக்கா. ஸோ இதோட ஹைட் என்ன y2, ஏன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ இது y1 இல்லையா. ஸோ இது y1, இது y2. ஓகேவா. ஸோ இப்போ இதோட
இதோட லென்த்தும் del x. ஸோ ஈக்குவல், அதாவது லென்த் ஸ்ட்ரிப்போட லென்த் எல்லாம் அதோட வித் எல்லாமே சேம். இப்போ நான் ஏரியா அண்டர் த கர்வ் என்ன, ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த கர்வ் இஸ், ஸோ இது மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் இல்லையா, n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ். இங்கே ஒரு ஸ்ட்ரிப் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரிப் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம ஸ்ட்ரிப்ஸ் கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரிப், இங்கே ஒரு ஸ்ட்ரிப், அது மாதிரி பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு y1 into del x. ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா பேஸ் இன் லென்த் இன்டூ பிரெத் இல்லையா, ஸோ y1 into del x plus y2 into del x. அது மாதிரி போயிட்டே நம்ம எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துருக்கோமோ அத்தனை ஸ்ட்ரிப்ஸ் கிட்ட போயிட்டே இருக்கும். லிசன், இதுல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் zone இந்த இடம்லாம் கேல்குலேஷன்ல மிஸ் ஆயிரும். நம்ம கேல்குலேட் ஏரியாவில் வந்து மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா del x இந்த வித்தை வந்து வெரி வெரி டெண்டிங் டு 0, நாட் எக்ஸாக்ட்லி 0, டெண்டிங் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் 0.005 மாதிரி ரொம்ப வெரி 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 க்ளோஸ் டு 0 நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த எரர் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ இது எப்படி எழுதலாம், சம்மேஷன் ஆஃப் yi இன்டூ del x தானே, yi இன்டூ del x, ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் வேரி ஆகும். ஸோ இப்போ நான் இந்த del x என்ன பண்ண போறேன் அப்படின்னா லிமிட் del x tending to 0 then summation of I is equal to 1 to n to yi into del x. So del x then which is equal to, so இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம எப்படி எழுதலாம், integrate of y into dx. So this is integral of y into dx. This is the area under the curve. So எது in between, integral between a to b, நம்ம ஏரியா எதுக்கு என்ன in between a to b தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. So y into dx, here the y is equal to f of x function. Okay, y is equal to f of x. This is x coordinate, this is y coordinate. Okay. இப்போ நம்ம பார்க்கும்போது some important formulas, differentiation எப்படி formulas பார்த்தோமோ, so integration தான். integration which is nothing but opposite of differentiation. ஓகேவா, opposite of differentiation. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் பவர் எனக்கு என்ன, அங்கே என்ன ஃபார்முலா பார்த்தா n into x power n minus 1 தானே. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா அப்படின்னா x power n plus 1 by n plus 1 plus c. plus cங்கிறது எனி கான்ஸ்டன்ட், ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ இந்த சைடு இன்டெகிரேட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் கியூப்னா எக்ஸ் பவர் 4 divided by 4 plus c. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப், ஒரு பவர் ஆட் ஆகிட்டு டினாமினேட்டரில் அதே போடணும். நெக்ஸ்ட் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணா இங்கே டிஎக்ஸ் முன்னாடி எக்ஸ் பவர் 0 இருக்கதா அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 0னா எக்ஸ் பவர் 0 plus 1 இல்லையா, டிவைட் பை 1 plus c, அதாவது x plus c. k into dx னா kங்கிறது கான்ஸ்டன்ட் எப்போதுமே வெளியில வச்சிரணும். into dx இருக்கு, dxங்கிறது x plus c. நெக்ஸ்ட் trigonometric function sin x இன்டெகிரேட் பண்ணா cos x. அப்படி நம்ம sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x னு எதுல பார்த்தோம், டிஃபரன்சியேஷன்ல. இங்க மைனஸ் cos x. ஓகே, sin x பண்ணா மைனஸ் cos x plus c. cos x பண்ணா என்ன வரும், sin x plus c. இங்க tan x பண்ணா என்ன வரும் அப்படின்னா log of secant x, log of secant x plus c. and then cot x பண்ணா என்ன வரும்னா log of cos x, log of sin x plus c. then 1 by x பண்ணா ln of x. ஓகே, இதுக்கு ஒரு ஜெனரலைஸ்டு ரூலே இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இன்டூ டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா லான் ஆஃப் டினாமினேட்டர் எழுதணும். ஸோ இங்கே கீழே எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ 1. ஸோ அப்போ அதோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால நான் டினாமினேட்டரில் லாக் எக்ஸாக எழுதுறேன். ஸோ இதே மாதிரி ஜென்ரலைஸ்டு ரூல் என்ன, கீழே என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நியூமரேட்டர் அதோட டெரிவேட்டிவாக இருந்தால் அதை லானில் எழுதலாம். நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சேம் இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. ஓகேவா. தென் ஏ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ், அங்கே எப்படி லாக் ஏ மல்டிபிள் எழுதுனீங்க, இங்கே லாக் ஏவை டிவைடில் எழுதணும் பிளஸ் சி.
This is a very important formulas. So இந்த formulas நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. See, so கொடுத்துற functions எல்லாத்தையுமே integrate பண்ணும். So see, so y is equal to x square plus x minus 2. So நான் என்ன பண்ண போறேன், integrate y with respect to x, which is equal to, so என்னன்னா x square integrate பண்ணா என்ன வரும், which is equal to உள்ள x square substitute பண்ணுங்க y க்கு பதிலா x minus 2 into dx. So நான் integrate பண்ண அப்படின்னா இது indefinite integral, so limit கிடையாது. So x square பண்ணா x cube by 3 plus x பண்ணா x square by 2 minus 2 பண்ணா 2 into x. Constant பக்கத்துல x power 0 இருக்கிறதா அர்த்தம். So minus 2x plus c. Remember this c is very must. Then integral of y into dx. So இப்ப இதை integrate பண்ணா integral of sin x plus cos x into dx. இந்த பேசிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். which is equal to integral of sin x into dx plus integral of cos x into dx. சேம் வே நான் இங்கேயும் அதே தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். dx வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் காமன், அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் இன்டெகிரலுமே காமன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை நான் தனியாக இன்டெகிரேட் பண்ணேன், செகண்ட் டேர்மை தனியாக இன்டெகிரேட் பண்ணேன், தேர்ட் டேர்மை தனியாக இன்டெகிரேட் பண்ணேன். ஸோ சிமிலர் வே sin x பண்ணா minus cos x plus cos x பண்ணா sin x plus c. So similarly e power x in plus log x. So இதை integrate பண்ண e power x plus log x. bracket ஏன் யூஸ் பண்றோம்னா integral is common to both the term e power x and log x, which is equal to e power x integrate பண்ணா e power x plus log x கிடையாது, sorry, இங்க function is 1 upon x. So 1 by x பண்ணா log x. So this is a simple. Okay, so இப்படிதான் integrate பண்ணோம். So நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்டெகிரேட்ல நீங்க மேக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் படிப்பீங்க. ஜஸ்ட் நான் பேசிக்ஸ் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ நான் இது ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து செயின் ரூல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ண இன்டெகிரல் ஆஃப் cos omega t into dt. Here it is a function of t. So அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணும், t தான் யூஸ் பண்ணும், dt. So which is equal to, so கவனிங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் வழக்கம் போல நம்ம இருக்கிற ஃபங்க்ஷன் cos இருக்கு. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணா sin, உள்ள வாட் எவர் இட் மேபி அதை அப்படியே போட்டுருங்க. இப்போ வாட் எவர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், வாட் எவர் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இங்கே டீங்கிறது ஃபங்க்ஷன், அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, ஒமேகா இருக்கு இல்லையா. ஸோ அதை தூக்கி டினாமினேட்டர்ல போட்டுருணும். சேம் வே இங்கே இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் sin 2 pi plus or minus omega t, which is into dt, which is equal to, நான் ஃபர்ஸ்ட் சைனை இன்டெகிரேட் பண்றேன். சைனை இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா என்ன வரும், மைனஸ் காஸ் உள்ள உள்ளது 2 pi plus or minus omega into t. இப்போ உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா அந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா, ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா, அதை டினாமினேட்டர்ல எழுதணும். இப்போ இங்க வந்து 2 பை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 0. ஓகே, 2 பை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 0. தென் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா. ஸோ இட்ஸ் ஆன்சர் இஸ் ஆல்சோ மைனஸ் காஸ் ஆஃப் 2 பை பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா டி அப்பான் ஒமேகா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி இஸ் omega, so denominatorல வந்துரும். this is a chain rule. so நிறைய டிஃபரன்சியேஷன் ப்ராப்ளம், சாரி இன்டெகிரேட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. மேக்ஸ்ல இது பத்தி டீட்டெயிலா படிங்க. நமக்கு பிசிக்ஸ்ல இந்த அளவு டெப்த் தேவை கிடையாது. ஸோ இந்த அளவு டெப்த்தாவும் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த காஸ் ஒமேகா டி, சைன் ஒமேகா டி, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வந்து பிசிக்ஸ்ல பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸா நான் சொன்னேன். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.